பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் சாப்பிடாம படுத்து கிடக்காங்க. அப்போ சரவணன் கேட்குறாங்க, ஏன் சாப்பிடாம தங்கமயில் படுத்து கிடக்க, என்னாச்சு, உனக்கு சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா, நான் கடையில் எதுவும் வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தானே சமைச்சிருக்கேன், நீனே சாப்பிட்லன்னா எப்படி, வா சாப்பிடுவோம், சாப்பிடு வா வா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா, அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. ஏன் தங்கமயில் இப்படி பண்ணிகிட்ருக்க, ஒன்று வீட்டில் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லி உன்னையே நீ வருத்திட்டுருக்க, இல்லைனா இப்படி சாப்பிடாமல் இருக்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு என்ன வேணும், எதுவும் வயிறு பசிக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் மறந்துருச்சா அப்படிங்கிறாங்க. என்ன மயில் சொன்னேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் கடையிலையும் சொன்னேன், வீட்லேயும் நான் பல முறை சொன்னேன், அதுவும் உங்களுக்கு நினைவு இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு புரியலை மயில், எனக்கு அந்தளவுக்கு கற்பூர புத்திலாம் இல்லை, நான் டீ பிளேட் தானே சொல்லு அப்படிங்கிறாங்க. நீங்கள் டீ பிளேட்டும் பார்த்தோன்னே தெரியுது, நம்ம ஹனிமூன் போகணுன்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னேன், மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்கள் அப்பாட்ட நீங்கள் சொன்னால் தானே அவங்க பெர்மிஷன் தருவாங்க, இதுக்கெல்லாம் உங்கள் அப்பாட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற வீட்டில் ஹனிமூன் போகணுன்னா வா பாப்பா கிளம்புவோன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூப்பிடுவாங்க, புருஷன் கூட அப்படியே போயிடுவாங்க. இந்த வீட்டில் தான் எல்லாமே தலைகீழாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுங்க பாரு, மற்ற வீட்டில் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை கேட்காம ஒன்றுமே நடக்காது. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. அது ராஜி கதிர் கல்யாணமாக இருந்தாலும் சரி தான், செந்தில் மீனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஹனிமூன் போகணுன்னா எங்கள் அப்பா சொன்ன பிறகு தான் போவாங்க. அதை மாதிரி தான் நம்மளுக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எங்கே கூட்டி போனாங்க ஹனிமூனுக்கு அப்படிங்கிறாங்க. சரவணா நம்ம சொன்னால் சிரிப்பாள அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு கூட்டி போனாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களே ஊட்டிக்கு கூட்டி போயிருக்காங்க, நீங்கள் கொடைக்கானல் இல்லைனா சிம்லா அந்த மாதிரி வெளியே எங்கேயாவது கூட்டி போகலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் தப்பாக நினச்சிக்காத, எதனாலும் எங்கள் அப்பா தான் சொல்லணும், எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சரி எங்கள் அப்பாட்ட போய் நான் பேசி பார்க்குறேன், எங்கள் அப்பா ஹாலில் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சொல்ல முடியல. என்ன சரவணா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சரி உட்காரு, இந்த கணக்கை கொஞ்சம் பாருப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு நோட்டை வாங்கி வரவு செலவெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க. உடனே அரசி வராங்க. என்னப்பா இந்த அதிகாரத்தை அண்ணன்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ வருது மாதிரி தெரியல, அதனால தான் சரவணன் வந்தான், சரவணன் சாப்பிட்டியாண்ணே, சாப்பிட்டான்னா சரி அப்போ கணக்கை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே கொடு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி அரசி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. அண்ணே கதிர் என்னண்ணே அப்பாட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்க, அம்மாட்ட சுற்றி அப்பா வச்சு செய்தார், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும்லடா அப்படின்னு, சும்மா சொல்லேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஏன்ட்ட தனியாக பேசணும், அப்பாட்ட பேசணும்னு சொல்லி சுற்றி வந்தேன், இப்போ கேட்டால் ஏன்ட்ட பேசணுங்கண்ணே. சரி வா மொட்டை மாடிக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடிட்டு என்ன சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே பழனி வந்துடுறாரு. உடனே இல்லைடா கதிர் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மாமா வந்தானே பொம்மரி, என்னண்ணே மாமா என்னன்னே தெரில, அண்ணன் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துச்சு, ஆனால் இப்போ பேச மாட்டேக்கு, இப்போ ஒன்றா மாமா வந்திருக்கு அமைதியாருங்கிறாப்புல அப்படிங்கிறாங்க. டேய் நல்லவனே, என்னடா வேறு எதுவும் கதை சரியே இல்லைடா என்னை விட்டுட்டு, டேய் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்டா, கல்யாணத்தை மட்டும்தான் என்னை விட்டுட்டு நீங்கள் 3 பேர் முடிச்சுக்கிட்டீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் நான் சம்மதிக்கவே மாட்டேன், எங்கள் அக்கா மக்கன்னு கூட பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கக்கூடாதா, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் கத்தி எங்கள் மச்சாட்ட போய் சொல்லுவேன்டா அப்படிங்கிறாங்க. மாமா நல்லா இருப்ப, நீ தயவுசெய்து மாமாட்ட சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. அவங்க மச்சான்ட்ட போய் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாதுன்னா நீ என்கிட்ட சொல்லுடா அப்படிங்கிறாங்க. மாமா அவன்கிட்ட சொல்ல வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ கதிர்கிட்ட சொல்லுவ, என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு இளையவன் மாமா அப்படிங்கிறாங்க. ஓ நான் மூத்ததுனால சொல்ல மாட்டேன், அப்போ ஏதோ முக்கியமான கதை இருக்குது, எனக்கு நீ சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா என்கிட்ட தான் சொல்லட்டுமா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறியா சரிட்டு, நான் போய் பாய் பிரித்து செல்லில் சாங் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பையன் கேட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ மாமாட்ட எதுவும் சொல்லிட மாட்டியா, சொல்ல மாட்டேண்ணே சொல்லுண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா உங்கள் அண்ணி வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இல்லைங்கிறா அப்படிங்கிறாங்க. ஏண்ணே என்னாச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவளுக்கு என்னமோ தனியாக தெரியுதான், வீட்டில் யாரும் பிள்ளைங்க பேச மாட்டேங்காங்களா, மீனாவும் ராஜியும் சரியாக பேச மாட்டேங்காங்க, அம்மா பேச மாட்டேங்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாடா அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே, அப்படிலாம் இருக்காதாண்ணே, எல்லாருமே நல்லா தானே பேசுகிறாங்க, நான் பார்க்கும்போது கூட பேசிகிட்டு இருந்துருக்காங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைடா என்னன்னு தெரியல, அவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிறாங்களா, இவளை மட்டும் தனிமையிலே வைக்காங்களா, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே, அப்படி ஒன்றும் இருக்காதுண்ணே, நம்ம வீட்டில் அண்ணி சரியான புரிதல் இல்லாமல் சொல்லியிருப்பாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அது எனக்கும் புரியுதுடா, நம்ம வீட்டில் அப்படி கிடையாது, ராஜியும் சரி மீனா பிள்ளையும் அப்படி கிடையாது, அம்மாவும் அப்படி கிடையாது, ஆனால் இவ எதுக்கு அப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரில, ஆனாலும் அம்மாவட்டையோ ஐகிட்டையோ என்னால் கேட்க முடியாது, ஆனால் இவளையும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலடா, அதான் என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க.
அப்போ எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு வானே, ஒரு 4 நாளைக்கு 5 நாள் எங்கேயாவது போயிட்டு வானே அப்படிங்கிறாங்க. சூப்பராக பையனை பிடிச்சிட்டடா தம்பி, உண்மையிலே அதான்டா அண்ணன் சுற்றி விளைச்சிக்கிட்டு இருக்கேன், ஹனிமூன் போகணுன்னு சொல்கிறாடா அப்படிங்கிறாங்க. அண்ணன் சூப்பர்ண்ணே, போயிட்டு வானே, 5 நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வானே அப்படிங்கிறாங்க. நான் கூட ஐயா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்னேன் அப்படிங்கிறேன். அண்ணன் ஹனிமூனுங்கிறது வந்து நீங்கள் 2 பேரும் தனிமையாக எங்கேயாவது சந்தோஷமாக போயிட்டு வர்றேண்ணே, அதை போய் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நம்ம அப்பா இது வரைக்கும் ஹனிமூன் போகிறதுக்கு செந்திலுக்கு மீனாவுக்குலாம் அப்படி தான் கூப்பிட்டு போனார், அதை மாதிரி ஃபேமிலியோட தானடா போகணும் பாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்லிகிட்டு இருப்பாருண்ணே, அவர் சொல்ல நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தேனே இப்படி தான் இருக்கும், நீனா தானே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான்டா சொல்லணும் அப்பாட்ட சொல்லாமல் நான் வேறு மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன், ஆனால் முடிவு நீ தானே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி கதிர் அப்படிங்கிறாங்க. சரி இரு நான் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாரு. டேய் நீ அன்றைக்கி ஏற்கனவே அப்பா வந்து ஒன்று கை நீட்டினாருன்னு சொல்லிட்டு நீ எதுவும் கோவத்தில் எதுவும் சொல்லிடாடா அப்படிங்கிறாங்க. அண்ணன் நீ எனக்கு அண்ணன், அது அப்பா அவர் செய்யாததா, அவர் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, அவர் எத்தனை நாளாக வச்சு நம்மளை செய்கிறாரு, இதை பொறுத்து போக வேண்டியதான், இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டுனே. முதல்ல எத்தனை பூசை விழுந்திருக்கு, இப்போ எத்தனை பூசை விழுந்திருக்கு, குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, இதில் தான் நம்மளுடைய இது இருக்குமா தவிர்த்து மற்றபடி அவர் பண்ணிட்டாரே வச்சுட்டாரெலாம் ஃபீல் பண்ணக்கூடாதுண்ணே. எம்கிட்ட போவாங்க கதை மாதிரி தான், உடனே ஃப்ரீயாக விடனே அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. டேய் கதிரி நில்லுடா அப்படிங்கிறாங்க பழனி. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. ஏன்ட்ட சொல்லிட்டு போடா அப்படிங்கிறாங்க. மாமா அண்ணன் ஹனிமூன் போகிறாரா, அதை வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பாரு நல்லவனை பாரு, என்ன மாதிரி ஒரு சிந்தனை அப்படிங்கிறான். மாமா எனக்கு வெக்கமாக இருக்குது மாமா அப்படிங்கிறாங்க. டேய் உன் தம்பிகிட்ட சொல்லும் போது வெக்கம் இல்லை, மாமன்ட்ட சொல்லும் போது வெக்கம் இருக்கு என்னடா அப்படிங்கிறாங்க. நான் தான் முதல்லே சொல்லணும் மாமா, அவன் இளையவன், எனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறியா, சரி ரைட்டு, மாமனுக்கு அப்போ கடுமையான மரியாதை வச்சுருக்கேன், சரி போய் சொல்லுங்கள், நானும் பின்னாடியே வரேன், ஏன்னா உங்கள் அப்பா வந்து எனக்கு தான் கொஞ்சம் பயப்படுவார் அப்படிங்கிறாங்க. மாமா முதல்ல அப்போ முன்னாடி வா மாமா அப்படிங்கிறாங்க கதிர். டேய் நான் சும்மா சொன்னேன்டா, இதை கூட உங்கள் அப்பாட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துட்டாத, ஏற்கனவே உங்கள் அப்பா 500 செலவுக்கு தந்துக்கிட்டு இருக்காரு மளிகை கடை போகிறதுக்கு, அதையும் நிப்பாட்டிடுவார்டா, நிப்பாட்டு வசவை பிச்சிருவார், எனக்கு ஒப்பேராது, ஏற்கனவே கடையில் எனக்கு ஒழுங்காக வியாபாரம் பார்க்க தெரில, வைக்கல தெரியல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுட்டு இருக்காரு. வெயிலில் போய் டெலிவரி பண்ண மாட்டார் தவிர ஃபேனு கீழே தான் இருக்கேன், உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா உங்கள் அண்ணன் மாதிரி கடை ஏசியில் போய் இருங்காரு, சூப்பர் மார்க்கெட்டில் போய் இருங்காரு, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, அதனால் நீ இன்னும் போட்டு கொடுத்துடாதப்பா அப்படிங்கிறாங்க. மாமா நான் ஏன் போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாலுக்கு போகிறாங்க. போயிட்டு சரவணண்ணே ஹனிமூன் போகிறானா அப்படிங்கிறாங்க. என்ன சரவணண்ணா ஹனிமூன் போகிறானா அப்படின்னு சொல்லி பாண்டியன் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணன் ஹனிமூன் போகுது, அதுக்கு 5 நாளுக்கு போகுதான், அங்கே கடையில் லீவு சொல்லி தான் 5 நாள், அதனால் போயிட்டு வரதுக்கு உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. அவன் என்னமோ லூஸ் மாதிரி வளம்பிட்டு இருக்கான், என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா கதிர் அப்படிங்கிறாங்க. நான் அப்பாட்ட தான் சொல்கிறேன், 5 நாளைக்கு அண்ணன் வெளியூர் போதான், அன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கான், அதனால் 5 நாள் ஹனிமூன் போயிட்டு வரணும்னு நினைக்குதான், அதனால் அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க, அதை வந்து இப்போ தகப்பனான உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சரவணன் சொல்ல மாட்டானா, நீ தான் சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் தான் கதிர்கிட்ட சொன்னேன்பா அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா நான் ஒன்றும் அப்படி வளர்க்கலடா, நீங்கள் போகிறீங்களா, எப்போனாலும் போயிட்டு வாங்க, நம்ம ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டு தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் 2 பேரும் தான்ப்பா. 2 பேரா, 2 பேர் எப்படி போய்ட்டு வருவீங்க அப்படிங்கிறாங்க. கதிர் சொல்கிறாங்க. ஹனிமூன்னா 2 பேர் போகிறதுக்கு பேர் தான் ஹனிமூனு, வீட்டிலேருந்து எல்லோரும் போகிறதுக்கு பேர் அது இல்லை, அது என்ன இன்ப சுற்றுலா, என்ன குடும்பத்தோடு போகிற திருவிழாவா இது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி உன் மோன வாய் நீளாமல் இருக்க சொல்லு, நான் என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிருக்கு ஒரு மாதிரி ஏதோ, அப்போ நான் பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் யார் தான் அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரியல, என்றைக்கு என்ன நீ மதித்து பேசி அன்றைக்கி தான் நீ எனக்கு மகனாக இருக்க முடியும், அது வரைக்கும் நீ இருக்க முடியாது, நான் முதல்ல சொன்னது தான், என்ன அவனுக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா அவன் என்கிட்ட கேட்பான், நான் பதில் சொல்லிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நானும் தங்கவேல் தான்ப்பா போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, தங்கவேல் நீ என்கிட்ட நல்லா தானே பேசுகிறீங்கப்பா, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீ நல்ல பிள்ளையாக தானே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா, அதான் வந்து கதிர்கிட்ட சொல்லி சொன்னேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க. ஏங்க அவனுக்கும் வெக்கம் இருக்கும்லாங்க, அதான் தம்பிகிட்ட சொல்லி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி பாண்டியன் யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. மச்சான் அதான் உங்கள்கிட்ட மரியாதைக்கு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே மச்சான் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த குடும்பத்துக்கு தலைவர் நீ தானா, நீனே தான் முடிவெடுப்பியா அப்படிங்கிறாங்க பழனியை பார்த்து. மச்சான் நான் அப்படி சொல்லலை, நான் தண்ணி குடிக்க வந்தேன், இவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன் மச்சான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. குடிக்க வந்ததில்ல, குடிச்சிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் நான் கிளம்புறேன், ஆனால் பெர்மிஷன் கொடுத்து அனுப்புங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் தங்கமேலை கூப்பிடு சரவணா அப்படிங்கிறாங்க. தங்கமேலு அப்படிங்கிறாங்க. வந்துடுறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க.
அம்மா நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த மீனா, ராஜி, கோமதிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. யாரும் ஹனிமூனுக்கு போனால் 1000 முட்டுக்கட்டையை போடுவார், தடையை போடுவார். இப்போ என்னன்னா போயிட்டு வாங்கங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடை வரவு செலவுலேருந்து ஒரு 3000 எடுத்து சரவணன்ட்ட கொடுக்காங்க. இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு இன்னைக்கு கிலோ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 3000 கொடுக்காங்க. இதை பார்த்தோன்னே சரவணன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையில் வாங்கி வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே தங்கமயில் போயிடுறாங்க. ஏங்க என்னங்க செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியா பெர்மிஷன் ஐட்டம் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. பெர்மிஷன் வாங்கினாலாம் இருக்கட்டும், 3000 வச்சு எப்படி ஹனிமூன் போய்ட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை வச்சு போக முடியாதா, போயிடலாமே அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசலாம், புரியாமல் பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஏங்க குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 மேலேயாவது வேணுங்க அப்படிங்கிறாங்க. 20,000 வேணுமா, அவ்வளோ பணம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே போகணும், ரூம் எடுக்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்குது. அது போக 5 நாள் தங்கினா இது காணாதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சாப்பாடெல்லாம் 100, 200 தானே இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ரூம் வாடகைலாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமாங்க அப்படிங்கிறாங்க. மயில் அப்படியா, அப்போ என்ன செய்யணும்னு தெரியலையே, நான் வேணா கதிர்கிட்ட வேணா கொஞ்சம் கேட்கட்டா அப்படிங்கிறாங்க. கதிர் எத்தனாயிரம் வச்சுருப்பாரு, கதிர் எப்படியும் ஒரு 1000, 2000 வச்சுருப்பான் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எங்கள் மாமாட்ட வேறு கேட்குறேன், எங்கள் மாமா ஒரு 1000 வச்சுருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ கடவுளே, நமக்கு ஹனிமூன் போதுக்கு இது காணவே காணாது அப்படிங்கிறாங்க. சரி எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. சரி கேளுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியுது. சரவணன் வேலைக்கு போயிடுறாரு. தங்கமயிலை பார்த்து ராஜியும் மீனாவும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னே ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இந்த வீட்டில் ஹனிமூன் போகணுங்கிறது எங்களுடைய கனவு, அதெல்லாம் நடக்கலை, உங்களுக்கு நடக்கலை, அதை நினச்சி தான் சிரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் ராஜி, மீனா, நீங்கள்லாம் ஓடி வந்தவங்க, நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவா, மாமா என்ன உடனே எந்த வார்த்தையும் சொல்லாமல் போங்கன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு முடியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக்கா அது முடியாதுக்கா அப்படிங்கிறாங்க மீனா. புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா 3000 வச்சுட்டு 5 நாள் 6 நாள் சந்தோஷம் வந்துட்டு வாங்க ஹனிமூனுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வஞ்ச புகழ்ச்சி அணி தெரியுது, மீனாவோட வஞ்ச புகழ்ச்சி அணி தெரியுது தங்கமயிலுக்கு. இந்த 3000 வச்சு நம்ம எப்படி போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு தான் கிண்டல் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3000 வச்சு எப்படி போகணுன்னு சொல்லி தானே நினைக்க அப்படிங்கிறாங்க. அக்கா நான் அப்படிலாம் நினைக்கலக்கா, நீங்கள் சந்தோஷமாக போய்ட்டு வாங்க. நீங்கள் பழனிக்கு போகிறீங்களா இல்லைக்கா திருச்செந்தூர் போகிறீங்களாக்கா அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஏன் பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ போகணும், ஏன் ஊட்டி கொடைக்கானல் போக முடியாதா அப்படிங்கிறாங்க. அக்கா ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லிட்டு எழுத முடியுங்கக்கா, அந்த 3000 போயிட்டு வர முடியாதுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜுவும் சிரிக்கிறாங்க. கோமதி சொல்லிட்டாங்க, ஏய் சும்மா ரெண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அந்த 3000 வச்சு போக முடியாதுல்லத்த அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா தான் சொன்னாங்களே எங்கள் செலவுலேயே அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டு தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடித்தா அவங்க அம்மா ஒரு 50,000 கொண்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் திருதுன்னு முடிக்காங்க. 50,000 50,000 தான் என் கல்யாணமே முடிஞ்சது மாதிரி முடிஞ்சிச்சு, இவங்க 50,000 அவங்க அம்மாட்ட கிளங்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. இன்னும் மீனா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை நான் அதை மறந்துட்டேன், தங்கமயில் வீட்டில் நல்ல வசதி, அது போக 2 பொண்ணு, அவங்க தான் சொன்னாங்களே எங்கள் செலவுலேயும் நாங்கள் ஹனிமூன் அனுப்பி வைக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ தங்கமயில் ஃபோன் பண்ணி எங்கள் மாமா போக சொல்லிட்டாங்க, ஆனால் செலவுக்கு கம்மியாக தான் இருக்குது, ஒரு 10,000 போட்டு விடுமா, 20,000 போட்டு விடுனா உடனே அக்கௌண்ட்டில் போட்டு விட்ற மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாட்டே சொன்னால் உடனே ஒரு 50,000 போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சீனை போடுறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, அப்போ கவலையை விடுங்கக்கா, எப்போ ஹனிமூன் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி பணம் போட்ட பிறகு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படிங்கிறாங்க. சரவண மாமா வேலைக்கு லீவு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதை இன்றைக்கி சொல்ல தான் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ரூமில் போய் சரவணனுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு எங்கே உங்கள் ஓனர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஓனர் இன்னும் வரலை, வந்தப்பறம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே மறந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு இருக்கும்போது ஓனர் வந்துடுறாங்க. என்ன தம்பி வேலை பார்க்க மாட்டேங்கிங்க, கல்யாணம் முடிஞ்சிருந்து ஒரே ஃபோனும் கையுமாக தான் இருக்கீங்க, சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஆள் யாரும் இல்லை நானே தானே அப்படிங்க. அப்படியா சரி என்னப்பா நம்ம சொல்ல விரும்புறதே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே எனக்கு ஒரு 5 நாள் லீவ் வேணுண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட 3 நாள் வந்துட்டு இப்போ 5 நாள் லீவு கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஹனிமூன் போகிறதுக்கு லீவ் வேணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. ஹனிமூனா சரி என்ஜாய் பண்ணுப்பா, சரி சந்தோஷமாக போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணே அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணுண்ணே அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வேணும்ப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 15,000 வேணும்ண்ணே. 15,000 வேணுமா, அவ்வளோ பணம் எதுக்குப்பா, இப்போ தானே சம்பளம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அதை அப்பாட்ட கொடுத்துட்டேன், ஹனிமூன் போகிறதுக்கு அவ்வளோ செலவாகுமா அப்படிங்கிறாங்க. தம்பி தப்பாக நினச்சிக்கிட்டாத, கொஞ்சம் ஒரு சொத்து முடிச்ச பற்றி அதனால் கொஞ்சம் கடன் ஆகி போச்சு, கையில் காசு இல்லை, இன்றைக்கி எவ்வளோ வருமானம் வருதோ அதை தான் வீட்டு செலவு வச்சுக்கலான்னு பார்த்தேன். நீ வேறு ரொம்ப நாளாக என்கிட்ட வேலை பார்க்க ரொம்ப தங்கமான பையன், ஏன்னா உன்னையும் என்னால் மறுக்க முடியல. என்ன தம்பி இதில் ஒரு 5,000 இருக்குது வச்சுக்க, இதை வச்சுட்டு வேறு எங்கேயும் பரட்டிக்க. என்னப்பா ஆனால் எதுவும் நினைக்கல, அது போக நீ 5 நாள் லீவு போட்டாலும் உனக்கு மாதம் சம்பளம் நான் கரெக்டாக தந்துடுவேன். நீ 5 நாள் லீவ் போட்டே அப்படின்னு சொல்லி சம்பளத்தை எடுத்து தர மாட்டேன், என்னை பற்றி உனக்கு தெரியுமாப்பா
அப்படிங்கிறாங்க. தெரியுண்ணே, நீங்கள் இருந்தால் தான் உடனே கொடுத்துருவீங்களா? சரிண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகிறாரு. உடனே மயில் கேட்குறாங்க, என்னங்க ஓனர்கிட்ட லீவ் கேட்டிங்களா அப்படின்னு. கேட்டேன் அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. உடனே சரவணன் கேட்குறாங்க, 5000 தான் கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க 5000 எப்படிங்க பத்தும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அப்போ 5 3 8000 போய்ட்டு வர முடியாதா மயில் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஒரு நாளைக்கு தான் இது தாங்கும் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு நாளைக்கு தான் தாங்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம ஹோட்டலுக்கு போவோம், அங்கே சாப்பிடுவோம், வைப்போம், எங்கேயாவது போவோம், அந்த 8000ரூவாலாம் ஒரு துரும்பு கூட காணாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, சரி 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 அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் ஏதாவது ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மொட்டை மாடிக்கு போகிறாரு. போயிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா ஹனிமூன்லாம் போகிற, கலக்கு கலக்கு அப்படிங்கிறாங்க. மாமா கலக்குதெல்லாம் இருக்கட்டும், அப்பாவை பார்த்தீங்களா மாமா அப்படிங்கிறாங்க. என்னடா 3000 இருந்தார்ல மச்சான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி மாமா காணோம் அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி தாண்டா நாங்கள் கடையில் போகிறோம் சிரிச்சிட்டு கிடந்தோம். 3000 வச்சு எப்படிடா ஹனிமூன் போக முடியும்? அவரோட சிந்தனையும் செயலையும் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சானை பற்றி அவங்களுக்கு தெரியுமா மாமா? எனக்கு ஹனிமூன் போகணும், என்ன அதுக்கு பணம் வேணும், அதுக்கு நீங்கள் தான் தரணும் அப்படிங்கிறாங்க. டேய், நான் கொள்ளடிச்சு தாண்டா தரணும். உங்கள் அப்பா கல்லால் 100 கொள்ளடிச்சாலே உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிடுவாருடா, நான் என்னடா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்ககிட்ட எதுவும் காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தரதே 500 ஓவா. இந்த 500 ஓவாவில் நான் ஒரு நாளைக்கு 200 300 செலவு பண்ணிடுவேன். ஆக ஒரு 200 இருக்கும். என்கிட்ட ஒரு 2000லேருந்து 3000க்குள்ளே வச்சுருக்கேன், வேணும்னா வாங்கிக்க. ஆனால் திருப்பி தந்துடணும்டா, எனக்கு செலவு தேவைப்படும் போது அப்படிங்கிறாங்க. மாமா ஓன்றை வாங்கிட்டு எத்தனை வாட்டி திருப்பி தந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானடா ரொம்ப நல்லவன், ஒரு நாள் நீங்கள் தந்ததில்லை, அதுவும் கதிர் இருக்கான் பாரு, சுத்தமாக தந்ததில்லை. ஆனாலும் அக்கா பிள்ளைகளாக போயிட்டீங்க, பணத்தை எடுத்து வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பணத்தை எடுத்து வச்சுக்க, இதில் ஒரு 3000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காரு. தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. இது எதுக்குடா தேங்க்ஸ், நான் சும்மா தான் சொன்னேன் வச்சுக்க, தரவேணா, தயவுசெய்து தந்து மாமனை அசிங்கப்படுத்தி விட்றாத, அதுபோக நான் சொந்த மாமன்டா, அதுவும் தாய் மாமன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்துடுறாரு. அண்ணா ஹனிமூனுக்கு என்றைக்கு போகிறேண்ணே அப்படிங்கிறாங்க. சூப்பராக கேட்டடா, ஆனால் காசு தாண்டா கம்மியாக இருக்குது, வீட்டில் 8000 இருக்குது, மாமா ஒரு 3000 இருக்காரு, 11000 இருக்குடா அப்படிங்கிறாங்க. மீதிக்கு என்னென்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் ஒரு 2000 எடுக்காரு. அண்ணா என்கிட்ட இவ்வளோ தானே இருக்குது, வேறு இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் தெரியும்டா, இதை நீ வச்சுக்கடா, அப்பாவுக்கு வேறு கொடுக்கணும்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே, நீ ஹனிமூன் ஃபஸ்ட்டு போயிட்டு வானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2000 கொடுக்காரு. ஆக அங்கே 8 இங்கே 5 13,000 ஆச்சு. இந்த 5000 கொண்டு கொடுக்காங்க. இவ்வளோ தான் பட்ட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுவும் காணாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன மெயிலும் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிலங்க, ஆனால் இது காணாது அப்படி இப்படிங்கிறாங்க. சரி மெயில் காலையில் ஏதாவது வழியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே லீவு தானே, இவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், கிடைக்குமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல பாண்டியன் வந்துடுறாங்க. இங்கே என்ன சரவணா செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம்பா அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போகணுன்னு சொன்னால் லீவ் போட்டேன், நீங்கள் எப்போ கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் போ அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ஈவினிங்னா எங்கேன்னு கேட்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மயில் ஃபோன் அடிக்கிறாங்க. எதுவும் பைசா ரெடியாக வச்சாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. சரி வீட்டுக்கு போப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மயில் கேட்குறாங்க, எங்கள் பணம் யார்ட்டையும் வாங்கினீங்களா வச்சிங்களா அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ அலைஞ்ச மயில், பணம் ரெடி ஆகலை அப்படிங்கிறாங்க. ரெடியான தானங்க போக முடியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரவணனுக்கு பயங்கர மூட் அவுட்டாக உட்காந்து காலில் உட்காந்துருக்காரு. அப்போ ராஜி சொல்கிறாங்க, அக்கா மாமா எதுக்கு சரவண மாமா ரொம்ப மூட் அவுட்டாக இருக்காரு அப்படின்னு தெரியல, ஹனிமூன் போகணுன்னா தானே லீவ் போட்டிருக்காரு, வீட்டில் இருக்காரு, நம்ம இதை கேட்கவே முடியாதுல்ல, நம்ம முறை வேறையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைட்ட கேட்பான்னு சொல்லிட்டு, அத்தை உங்கள் பையன் எதுக்கு சோகமாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா எதுக்குடா ஒரு மாதிரி உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லையாடா, வேறு எதுவும் பிரச்சனையாடா உனக்கும் மயிலுக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கும் மயிலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன்டா முகத்தை வாடலாக வச்சுருக்க, உங்கள் அப்பா தான் ஹனிமூன் போங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த பைசா காணுமாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுதுடா, அவர் மனுஷனை புரிஞ்சிக்கவே மாட்டார், என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வாட்சது இப்படி தான், 5 நாளுங்கிற இடத்துல நீங்கள் ஒரு 2 நாளாவது போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 நாளைக்கு இந்த பைசா காணாது அப்படிங்கிறாங்க. ஏன்டா காணாது, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரியலையே, நான் ஏதாவது பைசா கிசா இருக்கான்னு பார்க்குறேன்டா, நான் கடுவிட்டப்பா அங்கேன்னு போட்டு வைப்பேன், இப்போ தங்கமயில் தான் அடுப்பங்கரையை நோண்டுதா, அதனால் அது இருக்கா இல்லையா யார் எடுத்தான்னு எனக்கு தெரியாது, சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பரட்டிட்டு, டேய் சரவணா இதில் ஒரு 1000 தாண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு 1000 கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா பைசா இல்லாமல் தான் அவன் சோகமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வேணா பைசா தரேன், என் மாமாட்ட கொடுத்துட்றீங்களா, அவங்களாவது ஹனிமூன் சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே
சரவணா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. மீனா பைசா தரானா, நீங்கள் வேணால் ஹனிமூன் போயிட்டு வரீங்களான்னு கேட்குறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த புல்லட் வாங்கிட்டாமண்ணா பொண்ணு, எனக்கு வெக்கமாக இருக்குமா, வேண்டாம் வேண்டாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிறாரு. மீனா நான் வந்து சரவண்கிட்ட சொன்னேன்னா சரவணன் வெக்கப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படியா சொல்லுவீங்க? நான் வேறு இடத்துல பணம் ரெடி பண்ணி வச்சுருக்கு, வேறு ஒரு கதையில் வச்சுருந்தாண்டா அதை கொண்டு போடான்னு சொல்லுவீங்களா? மீனாட்ட வாங்கி தரேன்னு சொன்னால் எப்படி போவாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டேன், இப்போயுமே மாற்றி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அத்தை ரொம்ப கும்பிட்டையாக இருக்காதுங்க அத்தை அப்படிங்கிறாங்க மீனா. என்னடி அத்தையை கும்பிட்டேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க கோமதி. பிறகு இப்படியா சொல்லுவீங்க? அவர் வெக்க விட மாட்டார், எனக்கே வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ இப்படின்னா வெக்கம் வருமோ அப்படிங்கிறாங்க. எங்கள் காலத்துலலாம் அப்படி கிடையாதுடி அப்படிங்கிறாங்க. உங்கள் காலத்தில் யார் ஹனிமூன் போனா, அப்படி ஹனிமூன்னு இப்போ தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னுட்டு இருக்காங்க. நான் அப்படியா அப்படிங்கிறீங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, இதை பற்றி நினைக்காதங்க அத்தை, எப்படியாவது அவங்களுக்கு பிறண்டுருவோம், நானும் கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க, சரி ரைட்டு எப்படி தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க அம்மாவே பக்காவான ஆள். அவங்க வந்து பக்காவான ஐடியா கொடுக்குறாங்க. என்னடி ஹனிமூன் போகிறதுக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை பணம் கம்மியாக இருக்குல்ல, உங்கள் அம்மா தான் பெரிய பணக்காரங்க, உங்கள் அப்பா பெரிய பணக்காரங்களாம், அவங்ககிட்ட 50,000 1,00,000 வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி மீனாவும் ராஜுன்னு சொல்கிறாங்கம்மா, ஒரு மாதிரி பண்ணுறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இன்னும் அவ்வளோ அடங்கலையா, நீ வச்ச ஆப்பு காணாதா அப்படி இப்படிங்கிறாங்க. நான் அப்படி தான் நினைக்கம்மா, முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க, இப்போ வந்து என்ன ஒரு மாதிரி நினைக்காங்களே என்னமோ தெரில, இப்போ மறுபடியும் குசு குசுன்னு வழக்கம் போல் பேசுகிறாங்கம்மா, அதான் மாமாட்ட சொல்லி ஹனிமூன் போகணுன்னு சொன்னேன், அவங்களும் போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னடி ஹனிமூன் போயிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் சொன்னோம்லாமா, உங்கள் வீட்டு தான் பெரிய பணக்காரங்களே, உங்கள் வீட்டில் 50,000 1,00,000 வாங்கி நீங்கள் ஹனிமூன் போங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாமா அப்படிங்கிறாங்க. இதை தான் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கியா, இங்கே நம்மளுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் தான் இந்த கீரையை போட்டு கடைஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோக்கு இது தெரியாது, நம்ம பில்டப்பில் உங்கள் வீட்டில் வசதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. உங்கள் வீட்டில் தான் வழி வாய்ப்பு இருக்காடி, எப்படியா வாங்கிட்டு போக வேண்டியதானடி அப்படிங்கிறாங்க. மாமா 3000 கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு உலகமே தெரில அப்படிங்கிறாங்க. உன் மாமனுக்கும் மாமிக்கும் தான் உலகம் தெரிலன்னு எனக்கு தெரியுமே, இல்லைன்னா எப்படி நம்ம வீட்டில் சம்மந்தம் எடுப்பாங்க? இப்போ அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் ஒரு வைத்தியம் சொல்லி தான் செய்வியா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் மாமாவுக்கு நைட்டு வந்தோடனே காப்பி கீப்பி கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி உன் மாமனுக்கு வந்து லோ சுகர் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்திருக்கும் போதே தலை சுற்றுது, கொஞ்சம் கோமதி கொஞ்சம் சீனி எடு, அந்த சர்க்கரை எடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்போ நீ ஒன்று செய்ய அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. கடுஞ்சீரகம் இருக்கலாம், கடுஞ்சீரகமும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சியில் மாவாக அடிச்சிட்டு அது ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் அடித்து காஃபியில் போட்டு கலந்துட்டு அதை வடிச்சிட்டு ஒரு சின்ன ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காயை தட்டி போட்டு அந்த காப்பியை குடிச்சிட்டு, அந்த ஏலக்காய் மணத்தில் கருஞ்சீரகம் கலந்ததே அவங்களுக்கு வாடையும் தெரியாது, ருசியும் தெரியாது. சீனிப்பை கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டு கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக லோ சுகருக்கு வந்துடுவார் உன் மாமனார். வந்துட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தலை சுற்றும். அப்போ நீ தான் சொல்லுவேன், நைட்டு அவர் வந்ததுக்கப்புறம் உடனே தூங்க மாட்டார், கடையோட வரவு செலவு பார்த்து பணத்தை எண்ணி கோமதியத்திட்ட கொடுத்துட்டு தான் தூங்குவாருன்னு நீ சொல்லியிருக்க. நீ வந்த உடனே நீ காப்பியை கொடுத்தன்னா அதிலிருந்து 10 நிமிஷத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ காப்பியை கொடுத்துட்டு அவர் என்ன செய்தான்னு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவருக்கு ஒரு மாதிரி தலை சுற்றும். அப்போ அவர் வழக்கை வந்து அவருக்கு சுத்தமாக தெரியாது. அப்படி இருக்க நேரத்தில் நீ நைஸாக பணத்தை உனக்கு எடுக்க வேண்டியதை எடுத்துக்க. அதுக்கப்புறம் அவர் 10 நிமிஷம் கழித்து அவர் என்னத்தையாவது சாப்பிட்டுட்டு நார்மல் ஆவார். அதுக்கப்புறம் அவர் என்ட்டு போகிறாரு, நீ அந்த உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்க வேண்டியதானே, இதெல்லாம் சொல்லித்தரணும் மாடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா கருஞ்சீரகத்தை போட்டு கொடுத்தா அவருக்கு லோ சுகர் ஆயிருமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி சுகர் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதை போட்டால் கம்மியாகும், சுகரே இல்லாதவங்களுக்கு வந்து அதை போட்டால் வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிடும், இது கூட உனக்கு தெரியாதா? நான் எங்கம்மா அந்தளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பெரிய அளவுலாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். என் மாமனாருக்கு செஞ்சேன், நீ உன் மாமனாருக்கு செய்ய போகிற இவ்வளோ தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் தாத்தாவுக்குலாம் அப்படி செஞ்சியா அப்படிங்கிறாங்க. ஆமாடி ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தார் உங்கள் தாத்தா, பிறகு நம்ம வைத்தியத்தை நம்ம காட்டணும்ல, இந்த பாக்கியத்தோட அருமை தெரியணும்ல, அதனால் ஒரு காப்பியில் இப்படி ஒரு போட்டு விட்டேன், இந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து காப்பியில் போட்டு விட்டேன், ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் வந்து கிறங்கிட்டார். அது மாதிரி மாமனை கிறக்கி நோட்டு என்னும் போது நீ நைஸாக உனக்கு தேவையான பண நோட்டை எடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியன் வந்து கடைக்கு போயிட்டு வராங்க. வந்த உடனே காலையில் உட்காந்துருக்காங்க. மாமா எதுவும் காப்பி போட்டு தரட்டுமா அப்படிங்கிறாங்க. கொடுமா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடியதை
காஃபியில் போட்டு ஏலக்காய் எண்ணெயில் தட்டி போட்டு கொண்டு கொடுக்காங்க. கொடுத்தோன்னே குடிச்சிட்டு அப்படின்னு இருமுறாங்க. இருமிட்டு கணக்கு வழக்க பார்க்குறாங்க. அப்புறம் பணத்தை எண்ணுறாங்க. எண்ணையில் அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்படியே காலில் அப்படி தலைவலிக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துடுறாங்க. தங்கமயில் நைஸாக வந்தவங்க அதிலேருந்து ஒரு 10,000 எடுத்து சேலைக்குள்ளே மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு நேராக ரூமை பார்த்து போயிடுறாங்க. இதை ராஜி பார்த்துடுறாங்க. தங்கமயிலக்கா எதுக்கு மாமா பணத்தை சேலைக்குள்ளே மறைச்சி வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே அப்படிங்கிறாங்க. பேச்சே கொடுக்காமல் இருக்காங்க. உடனே எங்கன்னு கூப்பிட்டு தண்ணி தொளிக்கிறாங்க. இல்லை கோமதி, திடீர்னாப்பில் இருந்தேன், கொஞ்சம் தலை சுற்றிட்டு. ஏங்க தலை சுற்றிட்டு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. தெரில கோமதி, லோ சுகர் ஆகிட்டே நமக்கு தெரில, கொஞ்சம் சர்க்கரை ஏதோ கொண்டோம் அப்படிங்கிறாங்க. கொண்டு கொடுக்குறாங்க சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க. அது சும்னோடனே அது நார்மல் ஆகிடுது. உடனே பணத்தை மறுபடியும் எண்ணுறாங்க. கம்மியாக இருக்குது. உடனே பணம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க வர வழியில் எதுவும் போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லையே கோமதி, நான் அங்கேருந்து பையெடுத்து வீட்டு வரைக்கும் வந்தேன், வீட்டில் வந்து தான் உழைச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே பணம் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் ஒன்றும் தெரியாத மாதிரி, மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ராஜி பார்க்குறாங்க. ராஜி பார்த்துட்டு என்னடா இவன் தங்கமயில் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கா. நான் தங்கமயில் தானே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்க்குறாங்க. உடனே இல்லைம்மா பணம் கொஞ்சம் காணலை அப்படி இப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எவ்வளவு அப்படிங்கிறாங்க. 10,000 காங்கலாமா அப்படிங்கிறாங்க. ரவுண்டாக 10,000 காங்கலையா, ஐயோ அப்படி இப்படி இப்படின்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நம்ம இப்போ சொன்னோம் அப்படின்னா மாமா எப்படி எடுத்துக்கிறாங்க, என்ன கோவப்படுவாங்கன்னு தெரியல. ஒரு வேளை தங்கமயிலக்காவை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, பாவம் அவங்க வாழ்க்கையை நமக்கு எடுத்த மாதிரி ஆயிரும், நம்ம அத்தட்ட நாசுக்காக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே என்ன ராஜி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லக்கா அப்படிங்கிறாங்க மீனாட்ட. உடனே மாமா எங்கேனா படம் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல் அங்கங்கே எல்லாருமே தேடுறாங்க. ராஜி மட்டும் தேடாமே நிற்கிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ஏன் ராஜி நீ மட்டும் தேடாமல் இருக்க, போய் பணத்தை தேடிங்க அப்படின்னு கிடக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சும்மையாவது அங்கங்கே நிற்கிறாங்க. நின்று பணம் தேடி பார்க்குறாங்க. பணம் கிடைக்கலப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன கதிர் சொல்கிறாரு, எல்லாரையும் கவனமாக இருக்குன்னு இவர் சொல்லுவார். இவர் கவனமாக இல்லையா, கவனமாக இருந்திருக்க வேண்டியதானே, பணத்தை பார்த்து கொண்டு வராண்டாமா, 10,000 சம்பாதிக்கணும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை கோமதி நான் கடையில் தான் வச்சுருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், சரி விடுங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க 10,000லாங்க, 10,000ன்னு இந்த காலத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. கோமதி அதுக்கு என்ன செய்ய முடியும், கண்ணை கட்டிட்டு எங்கே வச்சேன் எதை வச்சேன்னு எனக்கு தெரியல, இப்படி கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி தலை ரொம்ப சுற்றுது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் போய் படுத்துடுறாரு. இங்கே தங்கமயில் நினைக்கிறாங்க, ரைட்டு நம்ம பணம் எடுத்த விஷயம் ஒருத்தருக்கும் தெரியலை, மாமா கூட தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹனிமூனுக்கு போயிடுவோம், கேட்டால் எங்கள் அப்பா தான் தாங்க பணம்னு சொல்லிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு ரூமில் போனோன்னே சரவணன் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏங்க இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்குது, நம்ம ஹனிமூன் கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம நீ சொன்னதுட்டு என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறாங்க. என்கிட்ட காசு இருக்குங்க அப்படிங்கிற, எப்படி காசு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி அக்கௌண்ட்டில் போட்டால் எடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. எங்க அதை நான் ஏடிஎம்லாம் எடுத்துட்டேன், சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. எடுத்துட்டேன், நம்ம ஹனிமூன் கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மறுநாள் காலையிலே விடியுது, ஹனிமூன் கிளம்புறாங்க. கிளம்பி நாங்கள் ஹனிமூன் போகிறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜிக்கு சரியான கடுப்பாக இருக்குது. மாமா பணத்தை திருடிட்டு நீ ஹனிமூன் போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி ரொம்ப கடுப்பாக இருக்குது. காலேஜ் போகலையா ராஜி அப்படிங்கிறாங்க கோமதி. இல்லை எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குன்னா போகல அப்படிங்கிறாங்க. நம்ம நீர் கடுப்பாக இருக்கா, சரி நான் உனக்கு மோர் கலக்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜிக்கு வேறு கடுப்பாக இருக்குது. அத்தட்ட உள்ளதையும் சொல்ல முடியல அப்படின்னு முடிக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, என்ன வேற ஒன்றும் செய்தா ராஜி அப்படிங்க, ஒன்றும் செய்யலக்கா அப்படிங்கிறாங்க. ராஜி வீட்டில் இருக்கிறாங்க. மீனா வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு அவங்க வந்துடுறாங்க. இங்கே ஹனிமூன் போயிடுறாங்க சரவணனும் தங்கமயிலும். இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ராஜியை பார்த்து மீனா கேட்குறாங்க, ராஜி நீ எப்பவும் துருதுருன்னு வருவேன், யார்கிட்ட எது பேசலையோ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன், நான் உனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. உடம்பு சரியில்லைக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன டாக்டருக்கா படிக்க ராஜி, டாக்டருக்கு படிக்கல, ஆர்ட்ஸ் காலேஜ் தானே படிக்கிற, நான் சொல்லுறது கேளு, உடம்பு சரியில்லை நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லக்கா கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம கோயிலுக்கு வரைக்கும் போய்ட்டோன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் சாமிகிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு அப்படி நடந்து வராங்க. அக்கா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு 10,000 காணாமல் போச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அத்தை தான் அதை சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாயை சரவணன்ட்ட கொடுத்தா கூட அவன் ஹனிமூன் போயிருப்பான் இல்லையா,
எதுக்காவது பயன்பட்டுருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாமா வந்து ரூ. 1 செலவு பண்ண மாட்டார். ரொம்ப கஞ்சனாக இருப்பார். நாங்கள் மெட்ராஸுக்கு போகும்போது கூட வெறும் 1000 தான் தண்ணி பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்பேற்பட்ட மனுஷன் வந்து ஒரு 10,000 தொலைச்சிட்டாருன்னா இவ்வளோ ஃபீல் பண்ணுவார். எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பேசாமல் என் அக்கௌண்ட்லேருந்து கூட எடுத்து கூட மாமா கீழே கிடந்துச்சின்னு கொடுத்துடலாமான்னு பார்த்தேன். அவர் மனசு கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு அதே கஷ்டம் தாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு அதே கஷ்டம் தானா, அதனால தான் உனக்கு கடுப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பணம் எப்படி போச்சுன்னு தெரியுமாக்கா, எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் காணாமல் போனது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்க்கா அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்து தங்கமேல் தாங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாமாவுக்கு வந்து என்னமோ கொடுத்தாங்க காஃபி மாதிரி, அவங்க குடித்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே தலையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த அக்கா வந்து பர்ஸை திறந்து அந்த பேக்கில் பணத்தை எடுத்து ஷேரக்கில் வச்சுட்டாங்க. டபார்னு ரூமை பார்த்து போயிட்டாங்க. மாமா கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும்போது அத்தை வந்து ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கோமதின்னு சொன்னாங்க. உடனே அத்தை தண்ணி கிண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நார்மலான பிறகு நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் தங்கமேல் அக்கா ஒன்றும் தெரியாத மாதிரி அம்மா என்னாச்சு மாமா ஏதாச்சும் மாமான்னு கேட்டுட்டு பணம் காணாம போயிட்டு ஐயோ பணம் பத்திரமா பார்க்க வைக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பணத்தை எடுத்து 100% பார்த்தங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிறத நீ பார்த்துருக்கேன்னு சொல்கிற இப்படி நம்புவாங்க அப்படிங்கிறாங்க. அக்கா அவங்க எடுக்கும்போது எனக்கே டவார்னு என்ன நினச்சேன்னு தெரியல, செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தியா அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு ஒன்றும் உடலை. என்ன ஏதாச்சும் இப்படி பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா எனக்கே ரொம்ப கடுப்பாகவும் ஆயிடுச்சு, பயமாகவும் ஆயிடுச்சு. இப்படி பண்ணுறாங்க, என்னத்தையோ கொடுக்குறாங்க, மாமா மயங்குறாங்க, இவங்க பணத்தை எடுக்கிறாங்க. இன்னும் வந்து என்ன நடக்கும் இந்த வீட்டில் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த தங்கமேல் அக்காவை பார்த்தோன்னா பயமாயிடுச்சு. 2வது யார்கிட்டையும் சொன்னால் என்ன ஆகுதுன்னு தெரியல. மாமா வேறு பயங்கரமான கோவக்காரங்க. சாதாரணமாக டியூஷன் எடுத்ததுக்கே அது சுத்த இது சுத்தன்னு சொல்லி ரொம்பவே நம்மளை சத்தம் போட்டாங்க. எல்லாரையுமே என்னால் மனசு கஷ்டப்பட்டாங்க. இப்போ நான் சொல்ல போனால் தங்கமேலுக்கு எனக்கும் பிடிக்காது, நான் வேண்டாதே சொல்லுதுன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்குக்கா. என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் வந்து தங்கமேலுக்கா வேறு எதுவும் பிளான் பண்ணி இன்னும் பண்ணுவாங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. இப்போ அவள் ஹனிமூன் போயிருக்கா, அந்த பணத்தை எடுத்திருக்கா ரைட்டு. சரி இதுக்காக எடுத்தாலும் கூட நம்ம என்னத்தையாவது மன்னிச்சு விட்டாலும் கூட வேறு என்னத்தையாவது செஞ்சு வீட்டில் உள்ள பணத்தை மொத்தத்தையும் எடுக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதாங்க எனக்கு தெரில, அதான் ரொம்ப யோசனையாக இருக்குது. தங்கமேல் அக்காவை வந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப நம்புகிறாங்க, நம்ம உட்பட. ஆனால் அந்த அக்கா ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவள் அக்கா மாதிரியே நடந்துக்கிறா. எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்கிறா, படித்த மாதிரியும் நடக்கலை. பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க, பெரிய குடும்பத்தில் பிறந்த மாதிரியும் நடக்கலை. 2 பொட்ட பிள்ளை இருக்க வீட்டில் பிறந்திருக்காங்கிறா, ஒரு பெண்மையோடையும் நடக்கலை. இப்பேற்பட்டவளை நம்ம அக்கான்னு எப்படி சொல்கிறது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏக்கா இதை வந்து அத்தைட்ட சொல்லணுங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லணும். அத்தைட்ட சொன்னால் தான் அத்தை வந்து தங்கமேல்கிட்ட தெளிவாக இருக்க முடியும். ஆனால் அத்தைக்கிட்ட எப்படி சொல்லணும் ஒரு பக்குவம் இருக்குது சரியா. நம்ம கோட்டையில் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கோட்டைன்னா என்னதுக்கா அப்படிங்கிறாங்க. கிச்சனில் இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும். ஹாலில் இருக்கும்போதுனா அரசிக்கு கேட்கும். வேறு யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தங்கமேலில் உடனே கேட்பாங்க. அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் குரல் எழும்பும் இந்த வீட்டில். ஏன்னா தங்கமேல் அவ்வளோ விசுவாசத்தை காட்டி வச்சுருக்கா, அவ்வளோ இருக்கும் சாப்பாடை கொடுத்து வச்சு அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் நம்ப மாட்டாங்க. முதல்ல அத்தைக்கிட்ட நம்ம உள்ளதை சொல்லணும். ஆனால் மாமாவுக்கு தெரியாத அளவு பார்க்கணும். நம்ம நாசுக்காக தங்கமேல்கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்கணும். அப்படி புரிய முடியலைன்னா மட்டும்தான் மாமாட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க. நம்ம இதை சொன்னோம்னா கண்டிப்பாக மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்கன்னு தெரியுங்க்கா அப்படிங்கிறாங்க. தெரியுங்களா, மாமாட்ட நம்ம சொன்னோம்னா அப்படி தான் ஆகும். கண்டிப்பாக இவள் இப்படிப்பட்டவா இந்த வீட்டுக்கு தேவையில்லை, பேசாமல் வீட்டில் இருங்கன்னு சொல்லி விட்டு வந்துடுவார். மாமாவுக்கு பயங்கரமான முன்கோபம், அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி 2 பேரும் கோயிலுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா தங்கச்சியும் போகக்கூடாதா அத்தை அப்படிங்கிறாங்க. போகலாம், அழகாக போகலாம். அந்த தங்கமேல் சொன்ன மாதிரி நான் போகக்கூடாதா, நீ போடா, நீங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை கொஞ்சம் கிச்சனுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னடி எது வேணுமா சமைச்சு தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அத்தை கதை உடைங்களா அப்படிங்கிறாங்க. என்னடி கதை உடைச்சின்னு எதுவும் இழுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் நாங்கள் செய்வோமா, அதுக்கெலாம் காலம் இருக்குதா அப்படிங்கிறாங்க. அப்போ கடைசி காலத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துவீங்களா 2 பேரும் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கதை உடைங்க அப்படிங்கிறாங்க. கதை உடைக்கிறாங்க. அத்தை நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீ கொஞ்சம் மனசை கல்லாகிட்டு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி வேறு எதுவும் கதையாடி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மாமா 10,000 தொலைஞ்சில, அது கிடச்சிட்டாடி அப்படி. இங்கே இருங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க மீனா. மாமா ஒரு 10,000 காணலைன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பணம் வந்து எடுத்தது யாருன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. எடுத்தது யாருன்னு தெரியுமா, யார் ஏற்று வீட்டில் யாரும் எடுத்துட்டாங்களா? ஐயோ, ஏற்று வீட்லேயும் எடுக்கல, ரோட்லேயும் எடுக்கல, யாரும் எடுக்கல, இந்த வீட்டில் உள்ள ஆள் தான் எடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ள ஆள் யார்டி இருப்பா அப்படிங்கிறாங்க. யார் பழனி சொல்லுதியோ, பழனிலாம் எடுக்க மாட்டாண்டி அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க ஓட்டை வாயை வச்சுட்டு சும்மா இருங்க சரியா, யார் எடுத்தான்னு இந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே என்னடி வச்சு இலையில என்னத்தையும் பணத்தை சொருவுறா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த நான் பார்க்கும்போது தான் தங்கமேல் அக்கா
பணத்தை எடுத்தாங்க. எதையோ காஃபி ஏதோ குடிக்க கொடுத்தாங்க. மாமா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் அதை சொல்லணுங்கிறதுக்கு கூட எனக்கு தோணலை. அந்தளவுக்கு நான் அந்த அக்காவை பார்த்து பயந்து போயிருந்தேன். ஆனால் அந்த அக்காவும் ஆளை போல் வந்து பணத்தை காங்கலையான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு சினிமா மாதிரிலாடி இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை விட ரொம்ப பயமாக இருக்குது. தங்கமயில் இப்போ வந்து ஹனிமூன் போயிருக்காங்க. வந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்களோ தெரில அப்படிங்கிறாங்க. இல்லாடி இதை உங்கள் மாமாட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அத்தை இதை வந்து நாசுக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாசுக்காவோ எப்படியோ தங்கமயில் பணம் எடுத்து நான் சொல்லியே ஆகணும். அவளுக்கு இப்படி தொக்கு விட்டா சரி வராது. நாளைக்கு எனக்கு ஏதாவது கொடுத்து என் வீட்டில் உள்ள நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் தான் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.